அழிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு. இந்த உலகத்திலே அதிக மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மதம் பல நாடுகளில் பரவி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த ஈரானுக்கு உதவலை. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான குவாஜா அசிஃப் இப்போ அதிக அளவு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போர் காலகட்டத்தில் இஸ்லாமிய நாடுகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஈரானுக்கு உதவி செய்யணும், ஈரானுக்கு சார்பாக நின்று இஸ்ரேலை எதிர்த்து போராடணும் அப்படின்றத அவங்க முழக்கம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க போகிறது கிடையாது. இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன தெரிஞ்சுப்போம் வாங்க. முதல்ல ஈரான், இது ஒரு இறையாட்சியை கொண்ட நாடு, சவுதி அரசாட்சியை கொண்ட ஒரு நாடு. ஸோ ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா சவுதியோடைய அரசாட்சியை எதிர்த்து பல முறை பேசியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஈரான்ல உள்ள சியா கம்யூனிட்டி, சவுதியில் உள்ள சுன்னி கம்யூனிட்டி, இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சவுதி ஈரானுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வராது. அடுத்தது அசர்பைஜான். சியா கம்யூனிட்டி மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர் அதே சியா மக்கள் இருக்கிற ஈரானுக்கு எதிரியாக இருக்குது. வெரின் அதர் ஹேண்ட் இஸ்ரேலோட நட்பு பாராட்டக்கூடிய நாடாக இருக்குது. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சொல்லவே தேவையில்லை, அவங்க சும்மா விட்டாலே முட்டிப்பாங்க. ஏன் ஈராக்குக்கு ஈரான் மேலக்க ஒரு அதிருப்தி, ஏன் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு போய் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். ஈராக்குடைய தலைவராக இருந்த சதாம் ஹுசைனை அமெரிக்க ராணுவம் கொல்லும் போது இதை எதிர்த்து யாருமே பேசல. முக்கியமா ஈரான் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி இருக்கும்போது எப்படி ஈராக் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஈரான்ல இறையாட்சி வருவதற்கு முன்னாடி இங்கேயும் அரசாட்சி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய கிளர்ச்சி நடந்ததுக்கு பிறகுதான் ஈரான்ல இறையாட்சி வந்துச்சு. இந்த காலகட்டத்துல எஜிப்த், ஜார்டன், பக்ரீன், மொராக்கோ, ஸ்வீடன் போன்ற பல நாடுகள் இஸ்ரேலோட நட்பு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட நட்பு பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க எல்லாரும் ஒரே மதத்தை சார்ந்தவங்க, இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து அவங்களோட நட்புறவு கொண்டுட்டு இருக்க நாட்டுக்கு எதிராகவும் அவங்க கிட்டக்க வேற்றுமையையும் பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்க நாட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வரப்போகிறது கிடையாதுன்றது உறுதி. அமெரிக்காவுடைய பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருந்த போரை சீஸ்ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நான் உங்கள் தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம் ரிதம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய் ஹிந்த்.